இட்லி எப்பா இட்லி போட்ட எசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? மீம் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்க போறோம். யூஸ்னப்பட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? தோசை இட்லி ஆரம்பிச்சாங்களா? தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி தேடி குடிச்சு வாட்டலாம். பின்னாடி ஒரு பின் லாடன் இருக்கான் பாரு, அவன வேற கூட்டினு ஓடிப்போம். ஆமா, நீங்க தின்ற இந்த தானிக்கு சாப்பிடு. எது நான் வாங்க சாப்பிடுறேன் பரவாயில்ல. உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா வயிறு வலிக்கும். நான் சாப்பிட்டா அவர் கிழிஞ்சிரும்டா. அவனை ஊட்டி விட்டா ஊட்டி விடுறியா? இதெல்லாம் கண்ணு தெரியாது உங்களுக்கு. ஐயோ பயலே அதெல்லாம் புனித மாதிரி சாமியை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அது என்ன ஆறாம் அமைக்க பாக்குறதுக்கு ஐயே, இது இருக்கிற வரையா அப்பா இவர்தானே கட்டு போட்டு நின்னாரு. பொண்டாட்டியா இருப்பாங்க. இது இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த மனசு இந்த உடம்பு இந்த ஃபீலிங்ஸ் எதுக்குமே மரியாதை கிடையாது. இப்ப பாருங்க, நடிக்கிறேன் பாருங்க. டேய் தம்பி, அழுனவனே அவன் அழுது கட்டுறான். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு வாயில புடிச்சு போடுங்க. இல்ல சமூகம் எப்படி இருக்கு பாருங்க. அதாவது இன்ஸ்டாகிராம திறந்தா நடிக்கிறான். என்ன புரியலையா? பூனையா? நானே எங்க அம்மா கிட்ட குடுக்குறேன், பேசுறியா? சரி கொடுங்க. ஓ இதா நான் ஒரு ஏஐ, அதனால நான் காதல் உணர்ச்சிகள் இருந்தா இவன் டம்மி தான் டம்மிதான். ஏய் அவனை போக சொல்லுங்க. இந்த ஒரு லுக்ல இருந்து இந்த லுக்கை நான் எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு பாப்போம். என்ன லுக் இது? அதுவே நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் நேரா போனா அவங்க ஹார்ட்டுக்குள்ள போக முடியுமா? இந்த பக்கம் நேரா போனா அவங்க ஹார்ட்டுக்குள்ள போக முடியுமா? ஹார்ட்டுக்குள்ள போக முடியும். ஓஹோ, ஆபரேஷன் பண்ண போறாரு. மார்ச் 3 என்னோட பர்த்டே வருது. இவர் பிறந்த நாள் நம்மளுக்கு என்ன தெரியாது. யாரா கொண்டாடுறீங்க? இன்ஃப்ளூயன்சருக்காக தமிழ்நாடு ஃபுல்லா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி நடந்துச்சுன்னா அது என்னோட பர்த்டேக்கும் அப்படிங்கறத நான் பெருமையா சொல்லுவேன். ரெவல்யூஷன் ஸ்டார் ரிஷிகாந்த் அடுத்த தலைமுறை அறிவில்லாம வளரணுங்கிறதுக்காகவே என் சினிமா கம்பெனி இல்ல, யாரு ஒரு கேக் வெட்டி இவரோட பர்த்டே யார் கொண்டாடிவாங்களாமா. இந்த வருஷமும் நான் பர்த்டேவை பெருசா செலிப்ரேட் பண்ண போறது இல்ல. இந்த வருஷம் அது எதுவுமே வேண்டாம். இவகிட்ட எல்லாம் எதுக்கு என்ட்ரி எடுக்கிறீங்க? பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி மித்லா ஸ்டேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கான். தப்பே செய்யாம மாட்டிக்கிறேன், முதுகு பின்னால பேசுற நாயெல்லாம் மூஞ்சி முன்னால பேச மாட்டான். நீ கூட ரவுடிங்கிறதே மறக்கல. இனிமே நம்ம சேனல்ல வீடியோ வராது ஃபேமிலிஸ். என்னடா இத்தனை நாள் வீடியோ போடாம இருந்துட்டு இப்போ இனிமே சேனல்ல வீடியோவே வராதுன்னு சொல்றேன் தானே ஃபேமிலிஸ் பாக்குறீங்க. அண்ணா போயிடாதீங்கடா, சும்மா ஃபார்மாலிட்டிக்காக போடாதீங்க. அண்ணா ஐயே, டென்டா ஆடிச்சு வாயில அடிச்சிட்டு இருக்காரா? இந்த நேரத்துல வாயில பினாயில பீச்சு அடிச்சாலும் கவனிக்க மாட்டியாடா சொரி தலையா? என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி நடக்குது? பயமா? உனக்கு நர்வஸ் வீக்னஸ் ஜாஸ்தியா இருக்கு. டெய்லி ஒரு நிரோபியன் இன்ஜெக்ஷன் இருக்கு. இங்க கைய காட்டு. இன்ஜெக்ஷன் கையில போட முடியாது, மருந்து உடைச்சு வாயில ஊத்திக்க. ஓ இந்தியன் டூல வந்துச்சுல. ஐயோ உயிரா போறாரு. ஏறுங்கயா. இதேதான் நான் பண்ணேன். என்ன அம்புட்டு பேரும் கேவலப்படுத்திருக்கான். இப்போ தெரியாது. மாடல் கேர்ள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டிங்க்கு ஓகே சொல்லிட்டா கைஸ். அவளுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ட்ரேடிங்கை போட்டு 80,000 ப்ராஃபிட் கைஸ். அப்படியே நான் வந்து வீட்டில் இருந்து கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு நான் வந்து எடுத்துட்டு அவள் அந்த கேர்ளை நான் வந்து பிக் பண்ணதுக்காக வந்து கைஸ் நான் கிளம்பிட்டேன். நீங்கள் நினைப்பீங்க எப்போ நீ வந்து ஃபோன்லாம் வாங்கி கொடுக்க அளவுக்கு வந்து இருக்க ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைஸ். நான் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னடா எங்களெல்லாம் பார்த்தா நெத்தியில பைத்தியக்காரன் கக்கூஸ் வந்து டப்பிங் பேசி அனுப்பியிருக்கா.
இது வேற யாரோ நினைக்கிறேன், வேற யாரோ வீடியோ எடுத்து டப்பிங். நத்திங் மட்டும். வண்டி ஓட்டணும். நல்ல வேலை போன ஒருத்தர் திரும்பிச்சு. இன்னும் போகவே இல்லையே. போய் சேர வேண்டிய ஸ்பாட்ட சொன்னேன். பசிச்சா சாப்பிடு, பஞ்சாயத்துனா திருச்சிக்காரனை கூப்பிடு, இதுதான் நம்ம கணக்கு. குத்துறவன் நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது. சம்பந்தம் பேசுறாங்களே சாமி. சுகர் கண்டன் சாப்பிடுறது இல்ல. சுகர் கண்டன் குடிக்கலாம். சுகர் இல்ல போட மாட்டாங்க. சத்தியமா போட மாட்டாங்க. இங்க ஸ்பெஷல்ல இந்த தேங்காய் பன் தான் சொல்றாங்க. அது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல தேங்காய் இருக்கு தானே? தேங்காய் பண்ணல, தேங்காய் தான் நான் சொல்லல. ஃபைனலா கோல்ட் சில்வர் ப்ளே பட்டன் வந்துருச்சு ஃபேமிலிஸ். வாங்க போய் அம்மாட்ட அரைக்கு பிறகு போய் காட்டுவோம், அவங்க ரியாக்ஷன் பார்க்கலாம். என்ன இது? ஏண்டா யூடியூப் லூசு பையல, மத்ததெல்லாம் பேன் பண்ற, வீடியோலாம் தூக்குற, காப்பிரைட் கிளைம் அடிக்கிற, இந்த கர்மத்தை பாட் ஃபாலோவர்ஸ்லாம் அவன் கண்ணுக்கு தெரியாதடா? அதான் எனக்கு தெரியல எப்படி என்ன பண்றான். இவனே செஞ்சுக்கிட்டு இருக்கானா? பாண்டி பாண்டி நல்லா தெரியுது. நல்லா இருக்கு. தொலைச்சு தென்காசி மாவட்டம் கடையம் பக்கம் இளநீ கொத்தனார் வேலை இல்ல, அதனால வேலை இருந்தா கூப்பிடுங்க, இல்லன்னா முதுவ தொலைச்சு எடுக்கிறது பிச்சை சட்டை புடிச்சோட கேக்குற. எங்க அம்மாவை நாளைக்கு வர சொல்லிட்டுமா? வீட்ல பார்த்து பேச வேணாமா? நிச்சயம் பண்ண வேணாமா? First thing that you do is you are going to cut the top and the bottom and take the knife and make one deep cut into the banana. ஆண்டி வாழைப்பழத்தை போட்டு என்ன ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? I'm always very hygienic, clean. வெரி ஹைஜீனிக். என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் கோயம்புத்தூர் லவ் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது வேறயாடா? சரி, அதெல்லாம் லவ் பண்ண ரைட்டு. சாப்பாட்டுக்கு துட்டு பூவாவுக்கு என்ன பண்றீங்க? சார் கோயம்புத்தூர் லவ் பண்ணுங்க, நிறைய காசு கிடைக்கும். ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சரியான அடி. பயத்துல சாமி கும்பிடாதீங்க, நம்பிக்கையில கும்பிடுங்க. உங்களை உருவாக்குன கடவுளுக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே தேவையில்லை. விடவே விடாத, இழு, மெதுவா இழு. இழுத்தியா? உங்க பிரச்சனையை கடவுள் கிட்ட டைரக்டா சொல்லுங்க. பிடிச்சிருக்காங்களா கழுத்தை? அப்படியா? ஆமாப்பா. கஷ்டமா தான் இருக்கும், இப்ப வேகமா இழு, விட்டுறாத. இந்த மாதிரி ஆளுங்க கிட்டே கடவுள் பேசும்போது ஏன் உங்ககிட்ட பேச மாட்டாங்க? என்னது போயிருச்சா? இதுதான் பிடிச்சிருக்காங்க. அவங்க 9 likes இந்த மாதிரி இந்த ரோட்ல போயிட்டு அப்படியே சும்மா அப்படியே வண்டியில போயிட்டே இருப்போம். அப்படியே அங்க எங்கனாச்சும் எவனாவது இந்த தோசை ஊத்திட்டு இருக்கான், எங்கனாச்சும் எவனாவது இந்த தோசை ஊத்திட்டு இருக்கான், அந்த மாதிரி இருந்துச்சுனாலே போய் ஸ்டாப் பண்ண சொல்லி. எனக்கு ஸ்ட்ராங்கா போடுறா, இவனுக்கு லைட்டா குடுறான். நீ குடுக்கிற 1.25 ரூபாய்க்கு என்ன எத்தனை தடவை டாப் போட்டு கூப்பிடுவேன்? அப்படியே கூப்பிட்டு பழக்கமாயி போச்சுங்க. என்னடா பழக்கம்? எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டே கலெக்டர் கூப்பிடு, இன்ஸ்பெக்டர் போயிட்டே இன்ஸ்பெக்டர் கூப்பிடு, மந்திரி போயிட்டே மந்திரியை கூப்பிடுங்கடா. சும்மா அடிக்கிறாங்க. எது கேட்டாலும் மரியாதையா கேட்டு பழகுங்கடா. என்ன வாழைப்பழம் வேணும்னா எப்படி வாழைப்பழம் கொடுக்க சார், இட்லி வேணும்னா இட்லி கொடுக்க சார் கேட்போம். கொண்டாட்டிய கூட என்னங்கன்னு தான் கூப்பிடணும். போங்கடா வாங்கிங்களா. அட பாவிகளா. அந்த சிரிப்பு நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஆனா அது என்ன யூடியூப் அந்த இது குடுக்கறதே ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். கோல்டு செய்யறான், சில்வர் செய்யறான், எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்குவாங்க. அப்ப உண்மையிலேயே வாங்குறவங்க இருக்காங்களா இல்ல பொய்யா இந்த மாதிரி வாங்கிடுறாங்களா? எனக்கு வாங்கி பின்னாடி மாட்டி வச்சுக்கலாம். எனக்கு தெரியல என்ன. ஆனா அந்த சப்பு இருந்தா தானே நம்புவாங்க. நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்